ரெண்டாவது நாளோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சு டிஎம்சிசி உஞ்சனை விசஸ் கரூர். கரூருக்கு ஓப்பனிங் சின்ன உஞ்சனைக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போட பிரசாத். செகண்ட் டேயோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நாரணமங்கலத்தில் 40,000 மேட்ச். இது ஸ்ட்ரைக்கில் சின்ன மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் டாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிரசாத். 3 ஓவர் மேட்ச். இது ஃபர்ஸ்ட் பாலில் டாட் போட்டிருக்காரு பிரசாத். செகண்ட் பால் நல்ல ஷாட் லெக் சைடில். ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அங்கே 2 ரன் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அகெயின் அங்கே அடிச்சிருக்காரு. இங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங். 2வது ரன் ஓட முயற்சி, விக்கெட்டான்னு பார்க்கணும். அங்கே பேட்ஸ்மேன் விழுந்துட்டாரு. 2 ரன் ஓடி இருக்காங்க. டாஸ் பால் எடுத்து பனிஷ் பண்ணுவாரான்னு பார்த்தா பண்ணல. அங்கே நல்ல ஃபீல்டர் சுந்தர் இருக்காரு, ஓடிட்டே இருக்காங்க. ரன் அவுட். நல்ல ஒரு ஃபீல்டிங் சுந்தர்ட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க உஞ்சனை. பேட்டர் காளிமுத்து நல்லா போட்டிருக்காரு பிரசாத். இது வரைக்கும் நல்ல டாட் போட்டிருக்காரு. நல்லா எடுத்து அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்ல. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட். 2 ரன் ஓடி இருக்காங்க. 2 ரன். இதோட ஓவர் முடிஞ்சிருக்கு. 7 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட்டை இழந்து கரூர் நேதாஜி 7 ரன் அடிச்சிருக்காங்க. 2வது ஓவர் போடுறதுக்கு அமர்தீப் நல்லா போட்டிருக்காரு பிரசாத். 7 ரன்னு ஒரு விக்கெட்டுக்கு நல்லா போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரை. 2வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் அடிச்சிருக்காரு. சுந்தர் இருக்காரு, ஏற்கனவே ஒரு ரன் அவுட் ஆக்கியிருக்காரு. இங்கே என்னென்னு பார்க்கணும். நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட். 2 ரன்னு சேஃபாக ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் டாட் போட்டிருக்காரு அமர்தீப். நல்ல பால். நெக்ஸ்ட் பால் ஒயிடு கொடுத்துருக்காரு அம்பேர். அங்கே இருக்கிறாரு அண்ணன் தங்கம். இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். 60வது வயசை பூர்த்தி பண்ணுறாரு. கிரிக்கெட் லவர் அவர். 60வது வயசை இன்னைக்கு தான் பூர்த்தி பண்ணுறாரு. பர்த்டே பாய். நெக்ஸ்ட் பால் ஒயிடுக்கு அப்புறம் அகைன் ஒரு ஒயிடு. தேர்ட் பால் ரீ. குட் பால். டாட் போட்டிருக்காரு 2 ஒயிடுக்கு அப்புறம் அமர்தீப். சீனியர் பவுலர் தங்கம் அங்கே அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. நல்ல பால் போட்டிருக்காரு, ஆனால் அதுவும் ஒயிட். ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. என்னன்னு பார்க்கணும். அங்கே ஒரு கேட்ச் மிஸ். 4 கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு 4. நல்ல பால் போல்ட் எடுத்திருக்காரு. 4 கொடுத்தாலும் அடுத்த பந்து விக்கெட் எடுத்திருக்காரு அமர்தீப். பேட்ஸ்மேன் கணேசன். செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால். அங்கே ஒரு ஃபீல்டிங். ரன் அவுட்டான்னு பார்க்கணும். த்ரோ தப்பான த்ரோ. 2 ரன்னு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 18 ரன்னு இது வரைக்கும். 8 ரன் அடிச்சிருக்காங்க கரூர். 2 விக்கெட் இழந்து. பவுலர் தங்கம் பர்த்டே பாய் 3வது ஓவர் போடுறதுக்கு உஞ்சனை அணியினர் அழைச்சிருக்காங்க. 3rd ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் எடுத்து அடிச்சிருக்காங்க. அங்கே கேட்சான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்திருக்காருங்க தங்கம். அருமையான விக்கெட் எடுத்திருக்காருங்க பர்த்டே பாய். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பெரிய ஹிட் பண்ண பேட்ஸ்மேனை தூக்கியிருக்காருங்க. நல்ல பேட்டிங். ஹாப்பி பர்த்டே தங்கம் அண்ணன். பேட்ஸ்மேன் கர்ணன். செகண்ட் பால் 3rd ஓவரோட நல்ல பந்து போட்டிருக்காரு. அங்கே பாண்டி இருக்காரு. ஒரு ரன்னு மட்டும். ப்ளீஸ் கோல்டுங்க. 60 வயசில் இன்னும் பந்து போடுறாரு பாருங்க. யங்ஸ்டருக்கு பந்து போடுறாரு. சின்ன விஷயம் இல்லை. 6 அடிக்கிற காலத்தில் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு.
நைஸ் பவுலிங் தங்கண்ணன். அகைன் ஒரு நல்ல பந்து போட்டிருக்காரு. சிங்கிள் தான் கிடைக்கும். ஒரு ரன்னு மட்டும். 3 பந்துக்கு 2 ரன்னு. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு தங்கண்ணன். லாஸ்ட் 3 பால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். டாட் பால் போட்டிருக்காரு. அதை கீப்பர் மிஸ் பண்ணி அதை ஒரு ரன்னாக மாற்றிருக்காருங்க. நல்லா போட்ட தங்கண்ணனுக்கு இது கொஞ்சம் மைண்ட் அப்செட்டை கொடுக்கும். ஆனால் அவர் அதெல்லாம் கலங்குற ஆள் கிடையாது. தெளிவாக போடுவார். நேதாஜி இது வரைக்கும் 21 ரன் அடிச்சிருக்காங்க. 4 விக்கெட்டை இழந்து. இப்போ கலக்கிக்கிட்டு இருக்காரு தங்கம். 60 வயசு சிங்கம். மறுபடியும் அதே இடத்துக்கு கேட்சான்னு பார்க்கணும். அங்கே ஒரு ஃபீல்டிங் மிஸ்ஸுங்க. 4. அதன் காரணத்தினால 4 போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால். இது வரைக்கும் 25 ரன் அடிச்சிருக்காங்க கரூர் நேதாஜி. நேருக்கு நேரம் அடிச்சு வந்து 6 பார்க்கணும். 6 அந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு. 25லேருந்து ஒரு 6 31 ரன் அடிச்சிருக்காங்க கரூர். 32 ரன் அடிக்கணும் உஞ்சனைக்கு பேட்டிங் பண்ண வெங்கடேஷ் சுந்தர் 32 ரன் டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க கரூர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட கரூருக்கு சதீஷ். ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு சதீஷ். வெங்கடேஷ் ஒரு இன்சைட் எட்ஜ் டாட் பால். அவரோட செகண்ட் பால் விட்டு தட்டியிருக்காரு ஆஃப் சைடில். ஒரு ரனுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். இப்போ ஸ்ட்ரைக்கில் சுந்தர் பெரிய ஷாட் ஆடக்கூடிய பிளேயர் ஒரு. தேர்ட் பால் ஒயிட் பால். நல்ல கீப். விட்டுருந்தா 4 போயிருக்கோம். நல்ல கீப்பர். ஒயிட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு லெஃப்ட் சைடில். அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. 2 ரன்னர் பார்க்கணும். மிஸ் ஃபீல்டு காரணத்தால் இங்கே 2 ரன் ஓடி இருக்காங்க குஞ்சனை. நெக்ஸ்ட் பால் சதீஷ் ஆஃப் சைடில் நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஒருத்தருக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, கீப்பர் எடுத்துட்டாரு. 2 ரன்னோட முடியுது. அடுத்த பந்து ரிவர்ஸ் முயற்சி. அங்கே ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங். ரன் அவுட்டான்னு பார்க்கணும். இல்லை, ஒரு ரன் மட்டும். நல்லா போட்டிருக்காரு சதீஷ். எடுத்து அடிச்சிருக்காருங்க. 6 பார்க்கணும். அங்கே ஒரு நல்ல கேட்ச். வெங்கடேஷ் அவரோட அவுட்டை எடுத்திருக்காரு. சதீஷ் நல்ல ஒரு பேட்டிங். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 7 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து குஞ்சனை. அது ஓவர் போடுறதுக்கு கரூருக்காக கர்ணன். இப்போ அடுத்த பேட்ஸ்மேன் ஹார்ட் ஹிட்டர் பாண்டி. காரைக்குடி வட்டாரத்தில் பெரிய பெரிய சிக்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர் அவர். செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் சுந்தர் இப்போ ஸ்ட்ரைக்கில் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. ஒரு ரன். இப்போ ஸ்ட்ரைக்கில் பாண்டி. நல்ல பால். டாட் பாலில் கர்ணன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாண்டிக்கு. கர்நாட்டு பாண்டி எடுத்து அடிச்சாருங்க ஸ்ட்ரைட்டில். அவரால் நிறுத்த முடியாது. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா அவுட். சுந்தர் அவுட் ஆகுறாரு. அமர்த்தி போறாரு உள்ள. ஸ்ட்ரைக்கில் பாண்டி. எடுத்து அடிச்சிருக்காருங்க ஆஃப் சைடில். அது 4 தாங்க கண்டிப்பாக. அருமையான ஷாட் பாண்டி பேட்டில் இருந்து. 4ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாண்டி. சொன்னது போலவே பெரிய பெரிய ஷாட் ஆடக்கூடிய பாண்டி ஸ்ட்ரைக்கில். இப்போ அடுத்து அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக 6 கேட்சான்னு பார்க்கணும். நல்ல ஒரு கேட்ச். நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு பாண்டியா. அவுட்டு கொடுத்துருக்காங்க. பேட் லக். நல்ல கேட்ச். பேட்டர் பிரசாத் கிரீஸில். விட்டு தட்டியிருக்காரு ஆஃப் சைடில். போறான்னு பார்க்கணும். போகலை. பந்து நின்று நினைக்கிறேன். ஃபீல்டர் எடுத்துட்டாரு. இங்கே 2 முடிஞ்சு 3 ஓடுறாங்க. 3 முடிஞ்சு 4 பார்க்கணும். 3 ரன் ஓடி இருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 விக்கெட் இழந்து 16 ரன் அடிச்சிருக்காங்க குஞ்சனை. 3வது ஓவர் போட காளிமுத்து 6க்கு 16. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஓவர் போடுறதுக்கு காளிமுத்து வந்திருக்காரு.
நல்ல ஷாட், டாப் மேட்ச். கேட்சுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். அங்கே 4 பேருக்கு நடுவில் விழுகுது, அதை ஓடி விளாண்டுட்டு இருக்காங்க. இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. 2 ரன்னு, 2 முடியுது. 2 ரன் ஓடி இருக்காங்க. இன்னும் 14, 5க்கு 14. பால், டாட் பால், தேர்ட் பால், 4க்கு 14. இழுத்து போட்டிருக்காரு, ஒயிட் பால் கொடுத்துருக்காங்க. அது காரணமா நல்ல ஷாட் எடுத்து அடிச்சிருக்காருங்க பிரசாந்த். 6ங்க, இது கண்டிப்பா பெரிய ஷாட்டுங்க. 6, மிகப்பெரிய 6 அடிச்சிருக்காரு. இன்னும் 8 ரன் அடிக்கணும். மேட்ச் டிராவானா சூப்பர் ஒரு முறையில் தான் நடத்துறேன்னு சொல்லியிருக்காங்க கமிட்டி. இது உள்ள பந்தில் 8 ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணலாம் உஞ்சனை. டாட் பால், அதை ஒன்று ஆக்கியிருக்கார் கீப்பர், பரவாயில்ல.